2026 குரு பெயர்ச்சி மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கார் வாங்க போகிறாங்க, வீடு வாங்க போகிறாங்க. முக்கியமாக 2026 குரு பெயர்ச்சி மட்டும் ஒரு ஸ்பெஷல். ஏன்னா 4ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு. இந்த உச்சம் பெற்ற குரு என்ன பண்ணுவார்னா, வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவிங்கிறாங்க. ஸோ இப்போ யார் யாரெல்லாம் ப்ரொமோஷனுக்காக காத்திருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிரும். அண்ட் ஆல்சோ 4ஆம் இடத்து குருங்கிறது தாயாருடைய உடல்நிலை. மேஷராசிக்காரர்களுக்கு சமுதாயத்தில் சோஷியல் ரெஸ்பெக்ட் வந்துருங்க. சோஷியல் ரெஸ்பெக்ட் இப்போ இது வரைக்கும் நான் ஒரு மதிக்கத்தகுந்த அளவு நான் ஒரு இலக்கை அடையலை. என் குடும்பத்திலே கூட என்னுடைய நிறைய சம்பாதிக்கிறாங்க, எங்களுடைய சொந்தக்காரங்கள்லாம் நிறைய பெரிய டானாக இருக்காங்க. நான் ஏதோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது சாதாரண ஆளாக இருந்தேன் அப்படின்னு நினைக்கிறவங்கள இந்த வருடம் எல்லாரும் உங்களை பார்த்து என்ன இந்த மாதிரி கிடையாது, இன்னும் கூகுளில் வேலைக்கு போகிறீங்களாமே அப்படின்னு கேட்குற மாதிரி இன்னும் திடீர்னு லைஃப் மாறிடுச்சு. இந்த குரு பயிற்சி திடீர்னு லைஃப் அப்படி திருப்பி போடுது என்றால் அது மிகை அல்ல. காரணம் 4ஆம் இடம் என்பது அடுத்த படிநிலை. ஆக இந்த குரு பயிற்சியால் ஒரு ஸ்டெப் ஹைக்கு அடைய போகிறாங்க. எந்தெந்த விஷயங்களை குறித்து இவங்க கவனமாக இருக்கணும்? கவனமாக இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதெல்லாம் இவங்களுக்கு அனுகிரகம்னு பார்க்கலாம், எதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, 4லிருந்து 5ஆம் பார்வையாக 8 பார்க்குறாங்க வினோத். 8ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, 8ங்கிறது ஆயுள் பாவம், 8ங்கிறது சொத்து. மேஷராசிக்காரர்கள் பொதுவாகவே எல்லாருக்கும் உழைச்சி கொட்டுற ஒரு ஆள். யாருக்காவது ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கண்ணை மூடிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. அது அந்த விசுவாசத்தின் மறுபெயர்னா அது இவங்க தான். ஸோ இப்போ 8ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது நான் எனக்குன்னு எதுவுமே சேர்த்துக்கவே இல்லையே, நம்ம இத்தனை நாள் ஓடணும், வேலை பார்த்தோம், எல்லாம் பண்ணோம், நமக்கான ஒரு வாழ்க்கைங்கிறதே இன்னும் ஆரம்பிக்கலையே போன்ற எண்ணங்கள் வரும். இப்போ தான் முறையாக வீடு வாங்கணுன்னே யோசிப்பாங்க. ஏன்னா 4ஆம் இடம் என்பது வீடு, 8ஆம் இடம் என்பது சொத்து. ஹவுசிங் லோன் போடாதவங்கெல்லாம் இப்போ தான் அதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ஜூனில் ஓகே நானும் வீடு கட்ட போகிறேன் என்ற எண்ணங்கள்லாம் வரும். ஸோ 8ஆம் இடம் என்பது ஆயுள் பாவத்தை தாண்டி, 8ஆம் இடம் என்பது சொத்துங்கிறத தாண்டி, 8ஆம் இடம் என்பது மாங்கல்ய பலம். இப்போ மேஷராசிக்கார பெண்கள் அவங்க கணவர் ஏதாவது ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நாள் உடம்பு முடியாமல் இருக்குது என்றால் ஆயுள் பாவத்தை மாங்கல்ய பலத்தை குரு பார்த்து விடுகிறார். அவங்க கணவர் பழையபடி எழுந்து வருவார். ஒரு பெண் நினைத்தால் அவங்களுடைய மாங்கல்ய பலத்தால் எப்பேற்பட்ட பிரச்சனை சரி பண்ணலாம். அந்த மாதிரி. ஸோ அடுத்ததாக இந்த 10ஆம் இடம் மேஷராசிக்காரர்கள் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க. இவங்க ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்கன்னு சாதாரணமாக நினச்சிடாதீங்க. உச்சம் பெற்ற குரு பார்க்கிறார். காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்தை, இவர்களுடைய 10ஆம் இடம், அதை குரு இப்படி பார்த்துடுறார். பார்த்தோன்னே திடீர்னு தொழிலதிபராக வரீங்க, ஒரே பிஸி தான். என்ன உட்காரெல்லாம் நேரம் இல்லை சார், ப்ரொஃபஷனலாக இருக்கணும் அப்படி, அந்த மாதிரி கேரக்டரே மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பதால் அடுத்து முக்கியமான விஷயமே வினோத், இவருக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளமே இந்த 7.5 சனி தான். மேஷராசிக்காரங்களை கேட்டு பாருங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன் சார் என்ன கேட்குங்க, எனக்கே 7.5 சனி, போடுற காரியெல்லாம் ஒன்று கூட உருப்பட மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 7.5 சனியை குரு பகவான் பார்க்கிறார். சனியை குரு பார்க்கும் பொழுது வரி விலக்கை போல சனி விலக்கு கிடைக்கிறது. அப்போ என்ன ஆகுன்னா, சனி பகவான் தன் பவரை இழந்துடுறார், நல்லது பண்ண ஆரம்பிச்சிடுறார். 12ஆம் இடத்துல இருந்து நல்லது பண்ண ஆரம்பித்தா என்ன ஆகும், இத்தனை நாள் நான் கால் டாக்ஸியில் மட்டும்தான் சார் போவேன், இத்தனை நாள் நான் இந்த மாதிரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவேன், என் லைஃப் ஸ்டைலே லக்ஸுரியாக வச்சுருந்தேன் அப்படின்னா அந்த லக்ஸுரியெலாம் போச்சு. வீட்டில் உட்காந்து பொண்டாட்டிக்கு ஏழை சாப்பிடுங்க, தேவையானதை நீங்கள் அந்த மாதிரி சிக்கனம் பழக ஆரம்பிக்கிறாங்க. இதனால் எனக்கு இவ்வளோ காசு சேவிங் ஆகுது, மாதாந்திரம் இதை நான் சேவிங்ஸ் பண்ண போகிறேன் போன்ற என்னடா நீயா இது. என்ன மேஷராசிக்காரங்க பொதுவாகவே பிராண்டான ஆட்கள், பிராண்டுக்காக எவ்வளோ வேணால் செலவு பண்ணுவாங்க. அந்த எண்ணெல்லாம் மாறி மொபைல் எதுக்கு பேசுகிறதுக்கு தானே, எதாக இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் மாறிடும். மேஷராசிக்காரர்கள் வாழ்வே மாறப்போகுது. ஓகே குருஜி, இவங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் குருஜி கவனமாக இருக்கணும்? கவனம் என்றால் ஒரே ஒரு விஷயந்தான். இந்த குரு பெயர்ச்சி பெரும்பாலும் தீங்கே செய்யாது என்பதால் கவனத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் இவர்கள் அந்த செலவை குறைக்கிறது, அதை தீவிரமாக ஃபாலோ பண்ணணும். குரு கொடுத்த இந்த வரத்தை பயன்படுத்தி தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொண்டு எவ்வளோக்கு சேவிங்ஸாக பண்ணுறாங்களோ அவளுக்குள்ள நல்லது. 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் என்ன ஆகும்னா, பெருஞ்சொத்து வாங்கணுங்கிற எண்ணம் அதிகமாக வந்துடும். குருவுக்கு எப்படின்னா இமிடியேட் பிளெஸிங் பண்ணிடுவார். நான் சும்மா ஒரு 1/4 ஏக்கர் வாங்கலான்னு போனேன், அங்கே போய் பார்த்து எனக்கு பிடிச்சி போய் 2 ஏக்கர் வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். தன் வருமானத்திற்கு சக்திக்கு மீறிய செலவு அதில் தான் நிற்கும். நல்லது தான் பண்ணுறாங்க, ஆனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணால் போதும். ஸோ அப்போது நிறையா வாங்கணும்னு நினைப்பாங்க. அதை மட்டும் அவங்க குறைச்சிக்கிட்டா நல்லது.
ஓகேங்க குருஜி. இவங்களுக்கு இந்த வழிபாடு அப்படின்னு வரும்போது என்ன மாதிரி வழிபாடு சொன்னா சிறப்பா இருக்கும்? குரு பெயர்ச்சி பொறுத்த வரைக்குமே வழிபாடுகள் என்றால் இவர்கள் பெரும்பாலும் வியாழக்கிழமைகளில் நெய் விளக்கேற்றி செவ்வாய் ஹோரையில் வியாழக்கிழமையில செவ்வாய் ஹோரையில் நெய் விளக்கேற்றி வழிபட இவர்களுக்கான அனுக்கிரகம் எல்லாம் தன்னால் கிடைக்கும். இவங்களுக்கு 100க்கு எவ்வளவு மார்க் வழங்கலாம் குருஜி? மேஷராசிக்காரர்களுக்கு 100க்கு சாலிடா 95 மார்க் கொடுக்கலாம். குருஜி, இந்த உச்ச குரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த உச்ச குரு 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு பெயர்ச்சின்னு சொல்றாங்க. இத பத்தி சொல்லுங்க குருஜி. உண்மையிலேயே இந்த வருடம் நடக்கின்ற பயிற்சி வினோத் ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த பயிற்சி. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் குரு பயிற்சினாலே கொண்டாட்டம் தான். அப்போ குரு பயிற்சியிலேயே குரு 12 எங்க வந்தா உச்சம் நீச்சம். இப்போ ஒரு குரு வந்து மகரத்துல நீச்சம், அதுக்கு 7ஆம் இடம், அதாவது 180 டிகிரியில அவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உச்சமடைகிறார். ஸோ அதனுடைய 7ஆம் இடம், மகரத்திலேருந்து 7ஆம் இடத்துல அவர் வந்து உச்சமடைகிறார். ஸோ இந்த கால்குலேஷன்ல இந்த கடகத்துக்கு வருவது 12 வருடத்துக்கு ஒரு முறை என்று ஆகிவிட்டது. கடகத்திற்கு வந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை தருவார்னா, உலகத்துக்கே பலன்களை அள்ளி தருவார். எப்பவுமே நல்லோர் ஒருவர் உலரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா, கடகராசிக்காரர்களுக்காக உச்சம் பெற்ற குரு இந்த 12, 11 ராசிக்கும் சேர்த்து பலன்களை அள்ளித்தரப்போகிறது. அவர் ரொம்ப ஹாப்பியாக எல்லாரையும் பிளஸ் பண்ண போறார். இந்த வருடமே ஒரு பிளஸ்ஸிங்ஸ்க்கான வருடம் தான். பெரிய பெரிய நிகழ்ச்சிகள், பெரிய பெரிய நிகழ்வுகள், கஷ்டமான ஒரு பெரிய பிரளயங்கள் அதெல்லாம் எதுவும் ஏற்படாது. குரு வந்து உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த வருடத்தின் ராஜாவும் அவர் தான். பராபவ வருடத்தோட ராஜாவும் குரு தான். அவரே உச்சமும் பெற்றிருக்கிறார். அப்போ குருவுக்கு இந்த வருடம் ரொம்ப பெரிய பவர்லாம் இருக்கு. குரு நல்லா இருக்கும்போது என்ன ஆகுன்னா, வேதங்கள், சாஸ்திரங்கள், ஆச்சாரங்கள் எல்லாம் அதிகமாகும். மக்கள்கிட்ட கல்ச்சர் பேஸ்டு விஷயங்கள்லாம் அதிகரிக்கும். மாடர்னிசம்லேருந்து வெளியே வந்துட்டு கல்ச்சர் பேஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவருடைய எண்ணங்கள் எல்லாமே வேற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கும். மீண்டும் நம்ம உடம்பை பார்த்துக்கணும், இந்த சோசியல் மீடியாலாம் எதுவும் வேண்டாம், தூக்கி போட்டுடலாம், மைண்டு ரிலாக்ஸாக இருக்கலாம் போன்ற எண்ணங்கள் மக்களிடையே அதிகமாகும். ஸோ இந்த கடக குரு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தங்கம் நிறையா வாங்குவதற்கு, குழந்தை விஷயம் பிளஸ்ஸிங்காக கிடைக்கிறதுக்கு, முக்கியமாக குருன்னு ஒருத்தர் இருந்தால் தான். இப்போ ஒன்றும் இல்லை வினோத், ஒருத்தரை நம்ம பார்க்குறோம், அண்ணே வணக்கண்ணே அப்படிங்கிறோம். இன்னொருத்தரை பார்த்து சார் குட் மார்னிங் சாருங்கிறோம். இந்த வித்தியாசம் என்ன? அதான் குரு தரும் வித்தியாசம். குரு எப்பயுமே என்ன பண்ணுவார், ஒரு தகுதிப்பாடு, எஜுகேஷனுங்கிற பவரை குரு தருவார், கல்விங்கிற மரியாதையை தருவார். அதனால தான் ஒரு குரு. ஸோ மாணவர்களுக்கு, வாத்தியார்களுக்கு புதிய வித்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் ரொம்ப நெருமையான வருடம். குருனாலே நிறைய பேருக்கு தெரியாத ஃபேக்ட் வினோத், அவர் ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னா அதுதான் குரு. பிரசிடென்ட் லக்ஷ்மி, வைஸ் பிரசிடென்ட் இவர் தான். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தான் பணத்தை சம்பாதிக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே கொடுக்குறவர் இவர் தான். இவரை நான் சொல்கிறேன் பாருங்க, எதாக இருந்தாலும் 3ஆம் நம்பரில் தொடங்குங்க. ஆலங்குடி, திட்டை அல்லது சென்னை திருவழிதாயம் இங்கே இருக்கிற பாடியில் இருக்கிற குரு பகவான் கோயில்களுக்கு செல்லுங்க. 12 விளக்கு ஏற்றுங்க. 21 விளக்கு ஏற்றுறது சிறப்பு. 3 வரணும் கூட்டுத்தொகை. ஒன்றும் முடியாதவங்க காசு இல்லைன்னா 3 நெய் விளக்காவது ஏற்றுங்க. நெய் விளக்கு ஏற்றுறது குருவுக்கு ரொம்ப பிரீத்தி. இல்லை யாகங்களுக்கு நெய் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ணுங்க. பசுமாடு வந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் கொடுங்க. சாதுக்கள், சித்தர்கள் அவங்க ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் போனோம், அங்கு சென்று வழிபடணும். அவர்களுக்கு, சாதுக்களுக்கு எவ்வளோ முடியுமோ கொடையோ செருப்போ அது தண்டமோ ஏதாவது அவங்களுக்கு வாங்கி தர்றது சிறப்பு. அவர்களை எவ்வளவுக்கு மகிழ்விக்கிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். குரு பகவான் பிளெஸ்ஸிங் வாங்குறது ரொம்ப 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 ஈஸி. குரு காலில் விழுந்தால் போதும். வாத்தியார்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. வாத்தியார்கிட்ட சரண்டர் ஆயிடணும். என்னை பார்த்துக்கோங்க சார், உங்களை நம்பி வந்துட்டேன்னு சொன்னால் வாத்தியாரே எல்லாம் பார்த்துப்பார். ஸோ அதனால் இந்த வருடம் குருவினுடைய முழு ஆட்சி பெற்ற வருடம். சுவாமிஜி, மேசராசிக்காரர்களுக்கு குரு கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 4ஆம் இடத்திலே குரு. அது என்ன 4ஆம் இடம்? 4ஆம் இடம் என்பது என்னென்னா நற்கல்வி, நற்பெயர், நற்கீர்த்தி, மதிப்பு, மரியாதை, ப்ரமோஷன். இதெல்லாம் ப்ரமோஷனா நமக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லையே, இந்த கம்பெனியில் இருக்கிற வரைக்கும் எனக்கு கொடுக்க மாட்டானே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த ப்ரமோஷன் மட்டுமே அடுத்த தகுதி என்பது அல்ல. சில பேர் வந்து இப்போது கல்யாணம் ஆகியிருக்காங்க, அவர்களுக்கு இப்போ தான் வந்து கல்யாணம், அப்போ அப்பாங்கிற ஸ்தானம் ஒரு அடுத்த படிநிலை. நான் வந்து எம்எஸ்எம்இ சின்ன லோன் போட்டுட்டு இருந்த ஒரு டீமாக இருந்தேன், இப்போ நான் அதுக்கு அடுத்த லோன் போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான நெக்ஸ்ட் லெவல் ப்ரொமோஷன்ஸ். ஸோ அது என்ன அப்படின்னா உங்களுடைய தகுதியிலிருந்து அடுத்த தகுதி அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 4ஆம் இடம் என்பது காரு, வீடு, மாடு, மனை, கார். அப்போ நீங்கள் எதில் போக போகிறீங்க? காரில்.
மேசராசிக்காரங்க என்ன வாங்க போகிறீங்க? கார் வாங்க போகிறீங்க. ரொம்ப நாள் கனவு சார், நான் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். கவலையே படாதீங்க, இந்த வருடம் உங்களுக்கு கார் கிடைத்துவிடும். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். என் கம்பெனியில் சார் காலையில் 6 மணிக்கு வந்தவன் சார், நைட்டு பாருங்கள் 11 மணி ஆகுது, இன்னும் வீட்டு விட மாட்டேங்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி சில கம்பெனியில் பெண்ட் எடுக்கிறதே ஒரு வேலையாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் போய் உட்காந்தாப்புல வேலை பார்க்குற மாதிரி. எனக்கு கீழே ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்க வேலையை மானிட்டர் பண்ணுறது என் வேலை அப்படிங்கிற மாதிரி. ஒரு மனுஷன் எவ்வளோ தான்ப்பா வேலை பார்க்குறது, மனசு வெறுப்பாக இருக்குது. இந்த சூர்யா ஒரு ரீல்ஸில் சொல்லியிருப்பார், அந்த மாதிரி ரொம்ப வெறுத்து போய் சலிச்சு போனவங்களுக்குலாம் இனிமேல் ஒரு இன்சார்ஜுங்கிற பதவி கிடைக்கும். ரைட், இதெல்லாம் ரைட்டு. இப்போது 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், இது ஒரு ஜாக்பாட். மொத்தத்தில் நிம்மதியாக இருக்க போகிறோம். அடுத்ததாக 2வது ஜாக்பாட் 8 பார்க்குறாரு. 8ங்கிறது பெருஞ்சொத்து. பெருஞ்சொத்துனா என்னென்னா 600 ஸ்கொயர் ஃபீட்டு 700 ஸ்கொயர் ஃபீட்டை தாண்டி வீடு வாங்க முடியல, பெருஞ்சொத்தாமே. பெருஞ்சொத்துனா என்னென்னா, உங்கள் ஊர் சைடு ஏதாவது நீங்கள் ஒரு ஏக்கரா வாங்கலான்னு போகிறீங்க, போன இடத்துல மூடு மாறிடுச்சு, 1.5 ஏக்கரா வாங்கிடலாம், 2ஆக வாங்கிடலாம். அது மாதிரி திடீர்னு ஒரு எண்ணம், பெரிய சொத்து என் தகுதிக்கு மீறினது, ஆனால் என்னால் முடியும்னு நான் நம்புகிறேன். நான் வந்து 75 லட்ச ரூபா வீடுக்கு போனேன், 1 கோடி வீடு வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் மாறிவிடுகிறது. 8 என்பது ஆயுள் பாவம். மேசராசிக்காரங்க ரொம்ப நாள் கஷ்டப்படுறாங்க, டாக்டரே கைவிட்டான் சார், என்ன சொல்கிறதுன்னு தெரில அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் குரு பார்வைப்படும் பொழுது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிருந்தா. வாழ்க்கையில் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? ராகு நினைச்சா என்ன வேணா பண்ணுவார். அந்த மாதிரி குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார். உலகத்தில் குருவுக்கு மட்டும் தான் சக்தி உண்டு. அதனால தான் தெய்வத்துக்கு முன்னாடி சொன்னது, குரு நினைச்சா நடந்துடும். குருவை விட பெரிய கடவுள் எதுவும் இல்லை. அதனால் அவர் 8 பார்த்ததுக்கப்புறம் ஆயுசு விருத்தி ஆகிடும். பெண்களாக இருந்தால் மாங்கல்ய பலம் வந்துடும். அடுத்ததாக 10 பார்க்குறாரு. 10 என்பது என்னென்னா உங்களுடைய தொழில் ஸ்தானம். தொழில் என்ன அப்படின்னா, இந்த மேசராசிக்காரர்கள் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க. வாரிசு பட விஜய் நீங்கள் தான். அப்போது நீங்கள் தான் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. சும்மா பண்ணீங்க, பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாயிட்டீங்க. அந்த மாதிரிலாம் பதவியும் பிஸ்னஸும் உங்களை தேடி வரும். அதுக்கு ஒரு இன்வெஸ்டரும் கூடவே வருவார். இதெல்லாம் நடக்கும். அடுத்து 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்க்கிறார். இதுதான் பெரிய விஷயம். என்றுமே இந்த சனி 7.5 சனியாக இருக்கார். அந்த 7.5 சனியை குரு பார்க்கும் பொழுது வரி விலக்கு மாதிரி சனி விலக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ சனி வந்து தன்னுடைய அந்த இதை வந்து கைவிட்டுறாரு. இதெல்லாம் நடக்கும். ஆக இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி தருகின்ற 3 ஜாக்பாட். 1 சுகஸ்தானம், கார் வாங்குறாங்க, பெருஞ்சொத்து வாங்குறாங்க. 7.5 சனி இவங்களை விட்டு போகிறது. ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க. பிரமாதமாக இருக்கு. வேற என்ன யோகங்கள்லாம் இவர்களுக்கு காத்திருக்கு? மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே யோகங்கள்னு பார்க்கும்போது இந்த 10ஆம் இடத்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் நான் சொன்னேன், இவர் 9ஆம் இடத்துக்கு போவார், மகரத்துக்கு. அப்போ குரு பார்ப்பார். அப்போ குரு சண்டால யோகம்னு உருவாகும் இந்த வருஷம் டிசம்பரில். அந்த குரு சண்டால யோகம்னா என்னென்னா, திடீர் பேரதிர்ஷ்டம் வர்றது, திடீர்னு ஒரு பெரிய இன்வெஸ்டர் கிடைக்கிறது போன்ற அற்புதங்கள்லாம் நடக்கும். ரொம்ப நல்லா இருப்பார். இவர்களுக்கு இந்த குரு கொடுக்கக்கூடிய யோகங்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண்? 100க்கு 90 மார்க் தாராளமாக தரலாம். பிரமாதம். சுவாமிஜி, 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வாரி கொடுக்க போகுதுன்னு சொல்றாங்களே, இது பத்தி சொல்லுங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த குரு வருகிறார் என்பது உலக அறிந்த விஷயம். காரணம் என்னவென்றால், குருவுடைய ஜென்ரலாக 1 இயருக்கு ஒரு தடவை போகிற ஆள் அவர். அதனால 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் வருவார் 9ஆம் இடத்துக்கு. பெரிய விசேஷம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இதில் என்ன விசேஷம்னா, கடகத்தில் அவர் உச்சம் பெறுவாருங்கிறது ஜோதிட நியதி. இதில் இவர் உச்சம் பெறும் போது 2-3 யோகம் அவருக்குன்னே நடக்குது. அது என்ன நடக்குது என்றால், இந்த குரு இங்கே இருக்கும்போது சனி மீனத்தில் இருப்பாருங்கிறதுக்கான தியரி 25 வருஷம் கழிச்சு தான் வரும். ஏன்னா சனிக்கு 2.5 வருஷம் அலைவு நேரம். அப்போது மீனத்தில் சனி இருக்கும் பொழுது அதை குரு பார்க்கும்போது, இந்த வருடம் சனி பெயர்ச்சி நாட் ஒன்லி 7.5 சனி இருந்தா, அதாவது கும்பத்துக்கோ மீனத்துக்கோ மேஷத்துக்கோ 7.5 சனி போயிட்டு இருக்குல்ல, விடுதலை. அதுக்கப்புறம் வாங்க அப்படி வாங்க, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி, உனக்கும் விடுதலை. ஆல் விடுதலை. காரணம் என்னவென்றால், சனி இந்த 1 வருஷத்துக்கு குரு பார்த்து கொண்டிருக்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது என்பது வேத சாஸ்திரம். இதுதான் பேசிக்ஸ். அப்போ இந்த அமைப்பு கிடைத்தது ஒரு பெரிய வாரம். அவ்வகையிலே குரு பகவான் காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகத்தை பார்க்கிறார். இது பெருஞ்சொத்து தருகின்ற இடம். பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது தடைகள், 8ஆம் இடம் என்பது வழக்கு, 8ஆம் இடம் என்பது கேஸு, பிரச்சனை, இதெல்லாம். அதை குரு பார்க்கும் பொழுது யார் யாரெல்லாம் தேவையில்லாத ஹிம்சையில் மாட்டியிருக்காங்க, நான் ஒரு தப்பும் பண்ணல சார், என் மேலே கேஸ் போட்டாங்க சார் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் சரியாயிடும். அடுத்து குரு பகவான் காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட மகரத்தை பார்ப்பதால் எல்லாருமே ஒரு தொழிலில் நல்லா வரணும், தொழிலில் டெவலப் ஆகணும் என்பதை
ஒரு தீர்மானமாக எடுத்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறது, பிஸ்னஸில் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறது போன்றவைகள்லாம் நடக்கும். அடுத்ததாக காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் ஆகப்பட்ட மீனத்தை குரு பார்க்கும் பொழுது இந்த வருடமே ஒரு ஃபேமிலி வருடம். என்ன ஃபேமிலி வருடம்? இது வரைக்கும் நான் எங்கெங்கேயோ பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்கேன். நான் போகாத ஊர் கிடையாது, ஆனால் போகாத கண்ட்ரி கிடையாது. என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போனதுன்னா விரல் விட்டு எண்ணிடலாம். அவ்வளோதான். எங்கே போனாலும் தனியாக தான் போவேன். இந்த ஒரு வருடம் ஒய்ஃப் இல்லாமல் நீங்கள் போகிற ஒரு ஊர் கூட இருக்காது. எல்லா ஊருக்கும் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போவீங்க. உங்களுடைய காதல் ஒரு 25 வருஷம் பேக் போகும். ஒரு காலத்தில் நாங்கள் லவ் பண்ணும் போது அப்படிங்கிறதெல்லாம், அது என்ன வயசாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவி எப்பயுமே உங்கள் காதலி தான். அதனால் 12ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது இல்லற வாழ்க்கையில் சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்பமாக இருக்கிறது. வாழ்க்கையில் நண்பர்களே, குடும்பமாக இருப்பது ஒரு பெரிய வரம். நான் பெரிய டானு, என் ஒய்ஃப் கூட உட்காந்து 5 நிமிஷம் பேச நேரம் இல்லை, சேர்ந்து சாப்பிட்றேன், அப்புறம் என்ன வாழ்க்கை? அது வாழ்க்கையினுடைய அழகே குடும்பமாக இருக்கிறது தான். அது நிறைய பேருக்கு காலம் கடந்தப்புறம் உணர்றாங்க. இந்த வருடம் குரு பயிற்சியில் நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மற்றபடி ஆல் சுனாமி பாய்ஸ் ஆர் டெல்லிங் உலகம் அழியும் போது பூமி பூயமாதா அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இல்லை, நல்லா இருப்பீங்க. காரணம் என்னென்னா, குரு பகவான் உங்களுடைய முக்கியமான ஸ்தானங்கள் எல்லாம் பார்க்கும்போது தொழில் அபிவிருத்தி ஆகுது, லேண்டு வாங்க போகிறீங்க, நல்ல நல்ல விஷயங்கள். மங்கள குரு, யோக குரு, உச்சம் பெற்ற குரு, இவ்வளவு பேர் இருக்கு. அப்போது நல்லது மட்டும்தான் நடக்கும். கண்டிப்பாக இந்த குரு கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக மக்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மக்களும் பயனடைவாங்க அது மூலிமா. மக்கள் இப்போ உங்களை தொடர்பு கொள்வது அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்வது? அதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த 3 ஜாக்பாட் என்னங்கிற பேர் சொல்லிடுறேன். நியாயமாக அதை விடவே நிறையா ஜாக்பாட் இருக்குது. அதில் முக்கியமான 3 என்னென்னா, இது சந்திரனுடைய வீடு கடகம், அதில் குரு உச்சமாகிறார். இதை குருச்சந்திர யோகம் ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம். இது நிறைய பேர் கவனிக்காத ஒரு விஷயம். அந்த சந்திரனுடைய வீட்டில் இந்த செவ்வாய் நீச்சமாக போகிறார் இந்த புரட்டாசி மாதம்லாம். அப்போ இது நீச்ச பங்க ராஜயோகம். குரு உச்சம், செவ்வாய் நீச்சம். அப்படி வந்தீங்கன்னா குரு விருச்சிகத்தை பார்க்குறார். இது சந்திர மங்கள யோகம்னு சொல்கிறாங்க. அடுத்து குரு மகரத்தை பார்க்க போகிறார். எப்போ மகரத்தை பார்க்குறார்? டிசம்பர் 6 ராகு வந்துடுவார் மகரத்துக்கு. அப்போது குரு சண்டால யோகம்னு சொல்லலாம். இதை விடவே குரு சனியை பார்க்கறது இதுதான் வரலாற்றில் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இப்போ இது இத்தனை யோகங்களும் வர்றது இல்லாமல் ஒரு அடிஷனலாக டிசம்பர் 6 ராகுவை பார்த்து குரு சண்டால யோகம் வர மாதிரி கேது சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போய் கோடீஸ்வர யோகம், குரு கேது சம்பந்தம் கோடீஸ்வர யோகம். அப்போது இந்த வருஷமே பணத்தை அள்ளித்தரும் வருடமாக இருக்க போகிறது. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ நீங்களாம் பணக்காரர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? கீழே போயிட்டு இருக்க 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா வேள்விகளை காணுங்கள். நாங்கள் எப்படி சார் வேள்விலாம் பார்க்குறது? டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மீட் ஐடியெலாம் கொடுத்துருப்போம். அதில் பாருங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் பண்ணலாம். ஈவினிங் 5 to 6 மட்டும்தான் ஹோமம். அதை பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.